நம்முடைய தாய்வழி சமூகமாக உருவாக்கி சொத்துரிமையால் பெண்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் நிலவுடைமை சமுதாயத்திலே அது பாதுகாக்கப்பட்டு இருக்கப்பட்டு அகமண முறையால் பிறப்பால் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் சொல்லக்கூடிய பாகுபாட்டை உருவாக்கி இன்றைக்கு இருக்கிற புரஸ்தானங்கள் மூட நம்பிக்கைகள் ஜாதகத்தால் கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சாதியத்தை வேறு இருக்கக்கூடிய முறையிலே தான் இந்த அற்புதமான மாநிலத்தை நம்முடைய அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றமும் இந்திய மாதர் சம்மேளனமும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே மகிழ்ச்சி அடைகிறோம், மறுபக்கத்திலே வேதனை உய்கின்றோம். மனிதனுக்கு உருவாகக்கூடிய காதல் உணர்ச்சி என்பது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்வார்கள். அது இயற்கையானது. காலையிலே உதிக்கிற சூரியனை எப்படி எவனும் தடுக்க முடியாதோ அப்படி எந்த கும்மி பாட்டுக்காரனும் காதலை தடுக்க முடியாது என்பதை ஜகத்திலே பதிய வைக்கின்றேன். நீ ஆயிரம் பேரை கூட்டி வந்து பெண்களை இணைத்துக் கொண்டு என் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன், என் பண்பாட்டை பாதுகாப்பேன், என் சாதிக்கார பையனைத்தான் திருமணம் செய்வது என்று சொன்னால் அதை உடை தெரியக்கூடிய படையாக இந்த தமிழ்நாட்டு இந்தியாவிற்கு என்பதை படித்துக் ஆகவேதான் ஒரு பக்கத்திலே சாதிய ஆதிக்கத்தால் வீழ்ந்தவர்கள் கொல்லப்பட்டவர்கள், மறுபக்கத்திலே வெற்றி கண்டவர்கள், இந்த இருவரையும் இணைத்து நடத்தக்கூடிய இந்த அமைப்பு ஒரு சமூகத்திலே புதிய மாற்றத்தை படைக்கிற அமைப்பாகவேதான் கவிதை தொகுப்பாகவும் ஒரு அற்புதமான திரைப்படமாகவும் இங்கே அமைக்கிறார்கள். நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். கோகுல்ராஜ் வழக்கிலே வெற்றி பெற்ற பெருமை எனக்கு இருக்கலாம். எந்த சுவாமி தன்னோடு 4 ஆண்டு காலம் ஒரே கல்லூரியிலே ஒரே வகுப்பிலே படித்துக் கொண்டிருந்தவர்கள் இருவரும் இந்தியாவிலேயே ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சாமி கொண்டிருக்கிற திருச்செங்கோட்டிலே தான் சென்று இறைவனை வணங்கிவிட்டு வந்து அமைதியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காதலித்தார்களா என்பதை ஆவணங்களாலே நன்றாலே சொல்ல முடியவில்லை. அவர்கள் நண்பர்கள், அந்த நட்பு காதலாக மாறலாம். ஆனால் ஒரு இளைஞனோடு வயது வந்திருக்கிற ஒரு கல்லூரி மாணவனோடு இன்னொரு வயது வந்திருக்கிற கல்லூரி மாணவி அமர்ந்து பேசியதை பார்த்தே, வேறொன்றுமில்லை, அங்கே அமர்ந்து பேசியதை பார்த்தே ஒரு சாதி ஆணவ கூட்டம் சாதியை தெரிந்து கொண்ட பின்னால் அந்த கோகுல்ராஜை சுவாதியுடைய செல்போனை பிடிக்கிவிட்டு அவனை அழைத்து சென்று கண்ணை கட்டி சித்திரவதை செய்து என் சாதிக்கார பெண்ணோடு நீ அமர்ந்து பேசுவதற்கு தகுதி உண்டா என்று கேட்டு அவனையே தற்கொலையாக பேச வைத்து எழுத வைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாநகரத்திலே பதிய வைக்க விரும்புகின்றேன். எனது சொந்த ஊர் பவானி. என்னுடைய ஊரிலிருந்து 18 கிலோமீட்டர் தான் அங்க இருக்கிற திருச்செங்கோடு. அந்த ஊரிலே தான் லண்டன் மாநகரத்திலே படித்துவிட்டு இந்தியாவுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னேற ஊழியராய் தன்னை பட்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு முன்னேற ஊழியரை போல பார்வதி கிருஷ்ணனும் மோகன் குமாரமங்கலம் 2 பேரும் அந்த ஊரிலே தான் பிறந்தவர்கள். அவருடைய தந்தை தான் சுப்பராயன். நீதிக்கட்சியிலே தலைவராக இருந்தவர். 1/4/1921 ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நாடு தமிழ்நாடு. திராவிட இயக்கம் பிறந்திருக்கிற நாடு என்பதை நிரூபித்து காட்டியவர்கள். அந்த ஊரிலே தான், அந்த பெருமை கொண்டிருக்கிற பகுதியிலே தான் அந்த இளைஞன் கோகுல்ராஜை அவன் ஒரு பட்டியலத்தை சாதன காரணத்திற்காக ஒரு ரயில்வே டிராக்கில் கொண்டு போய் கழுத்தை வெட்டி இருந்தால் கூட நாம் மன்னித்திருக்க முடியும். ஆனால் நாக்கை வெட்டி இருக்கிறான். அவன் யார் என்றே தெரியாது. அந்த தேதிக்கு முன்பாக யார் என்றே தெரியாது. அவன் நாக்கை வெட்டி இருக்க காரணம் என்ன? ஒரு பட்டியல் சாலையில் பிறந்திருக்கிற அந்த இளைஞன் எதிர்த்து கேள்வி கேட்டான். என்னோடு படிக்கிற மாணவியோடு நான் அமர்ந்து பேசுவதை தவறு என்று கேட்டான். அப்படி கேட்ட காரணத்திற்காகத்தான் அவனை கழுத்தை வெட்டி நாக்கை வெட்டி கொடூரமாக தலை வெட்டி போட்டான். அந்த வழக்கிலே எல்லா சாட்சிகளும் மாறி போனார்கள். ஏன்? சுவாதியே மாறி போனார். சுவாதிதான் அந்த வழக்கை உலகுக்கு அறிவித்த பெருமை உண்டு. ஆனால் நான் அவரை மதுரை நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிற்க வைத்து மீண்டும் விசாரிக்க தொடங்குகிறேன். அப்படி விசாரிக்க தொடங்கிய போது சுவாதிக்கு 8 மாத கர்ப்பிணி.
ஒருவரை கல்யாணம் செய்து வைத்து விட்டு அவர் கர்ப்பிணியாக இருக்கிறார். நான் நீதிமன்றத்துக்குள்ளே நிற்க வைத்து விட்டு அவரிடம் என்று கேட்பதற்கு 1000 கேள்விகள் உண்டு, ஆதாரங்கள் உண்டு. இன்றைக்கு அவர் பேசிய ஆதாரங்கள் டேப்புகள் உண்டு. ஆனால் 8 மாத கர்ப்பிணியாய் நின்ற போது அவரை பார்த்த உடனே என் மகளை போல நான் உணர்ந்தேன். 6 கேள்வியை தவிர ஒரு கேள்வி கூட அவரை பற்றிய கோகுல்ராஜ் பற்றிய கேட்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த பெண் மீண்டும் வீட்டுக்கு போக வேண்டும், தன் கணவனோடு வாழ வேண்டும். ஆகவே ஒரு வார்த்தை கூட கோகுல்ராஜ் ஒரு துறையை பற்றி நான் கேட்கவில்லை. மாறாக விஞ்ஞானத்தின் நுட்பம் கொண்டு காணொளி காட்சியாய் புதிய தலைவருடைய அந்த ஊடகவியலாளர் கார்த்திக் சிவனுடைய உதவியால் விஞ்ஞானத்தோடு யுவராஜின் கூட்டத்தாரையும் 3 வாழ்நாள் சிறைக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ஒன்றை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். காதல் என்பதை பற்றி பேசுகிற போது இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அறிவார்ந்தவர்கள். இந்த பகுதி மக்கள், நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னுடைய மூளை பிரெயின் இருக்கிறதே, அது நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியது. ஹைப்போதாலமஸ் என்று சொல்வார்கள். நம்முடைய மூளையிலே கோபம் வருவதும், ஆத்திரம் வருவதும், இன்பம் வருவதும், துயரம் வருவதும், சோகம் வருவதற்கும் அதற்கென்று ஒரு பகுதி உண்டு. அது சுரக்கக்கூடிய என்சைம்கள் நம்மை கட்டுப்படுத்தக்கூடியவை. ஹைப்போதாலமஸ் என்பதை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. நீ 1000 கும்மி கட்ட போட்டு பண்பாட்டை பற்றி பேசினாலும் இளைஞனும் இளைஞனும் சேர்த்து இருப்பதை தடுக்க முடியாது என்பதை விஞ்ஞானம் சொல்கிறது. ஆகவே நாம் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம். நான் போன வாரத்திலே தான் கோவையிலே ஒரு வழக்கை நடத்தினேன். ஒரு தூய்மை பணி தொழிலாளி பெண் ஒரு புத்திரையை நோக்கி சார்ந்திருக்கிறவரை காதலிக்கிறார். 2 பேரையும் வெட்டி கொள்கிறான் அண்ணன்காரன். கிருஷ்ணகிரியிலே ஒரு வழக்கு நடத்துகிறேன். புத்தகரையிலே திருப்பூரிலே காதலித்தவர்கள் அரியலூருக்கு வந்து இருக்கிறார்கள். அப்பன் அவரை கூட்டி வந்து ராத்திரியிலே மகனையும் வெட்டுகிறான், அம்மாவையும் வெட்டுகிறான், அந்த பெண்ணை வெட்டுகிறான். எத்தனை வழக்குகள்! ஆகவே இவைகளுக்கு தீர்வு என்பது எங்கிருந்து இருக்கிறது? தீர்வு ஒன்றே ஒன்றுதான். இந்தியாவில் 2 விதமான விதிமுறைகள் இருக்கிறது. ஒன்று, 2000 ஆண்டு காலமாய் சேரி என்று ஊர் என்று ஒதுக்கி வைத்திருக்கிற கேடுகட்டு இருக்கிற அமைப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒன்று இன்றைக்கு தேவை. இன்னொன்று, அம்பேத்கர் சொல்லுகிறார், ஒரு 300 ஆண்டு கால போராட்டம் என்ற போராட்டம், எங்களது போராட்டம் 2000 ஆண்டு கால போராட்டம். இது அது ஜோதிராம் புலே துவங்கி அப்படியே தொடங்கி வந்து ராமானுஜர், அதற்கு அப்பால் கொடுக்கக்கூடிய எத்தனையோ பேரோடு சேர்ந்து இங்கே அயோத்தியதாசனும் வெட்டமணி சீனிவாசனும் அம்பேத்கரும் பெரியாரும் சிங்காரவேலரும் கம்யூனிஸ்டுகளும் எடுத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. அது 2000 ஆண்டு கால போராட்டம் என்று சொன்னார். அந்த சமூக விடுதலை போராட்டத்துடைய ஒரு அங்கம் தான் நாம் பெற்றிருக்கிற அரசியல் சாசனம். அந்த அரசியல் சாசனத்திலே ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் காஸ்ட், creed, sex, religion and place of birth சொல்லக்கூடிய 2 வார்த்தை உண்டு. அதோடு சேர்ந்து untouchability has been eradicated, abolished என்கிறான். இந்த 3ஐயும் தூக்கி பிடித்திருக்கிற நாம் ஜனநாயகத்தை பாதுகாக்க, சமத்துவத்தை பாதுகாக்க, காதலை பாதுகாக்க, சனாதனத்தை வீழ்த்தக்கூடிய படையாக மாறுகிற போதுதான் இதை உடைக்க முடியும். ஆகவே இந்த காதல் தினத்திலே அந்த தியாகிகளை நாம் போற்றுவோம், அவர்களை வணங்குவோம், சபதம் இருப்போம். அதே சமயத்திலே மீண்டும் சரித்திரத்தை பின்னோக்கி கொண்டு போக பார்க்கிறார்கள். அந்த பின்னோக்கி கொண்டு போக பார்க்கிறவர்களை நாம் அறிவாலயத்தால் மக்களை திரட்டி ஒன்றுபடுத்தி உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமான நோக்கம். அதை இளைஞர் பெருமன்றம், தேசியவாத சம்மேளனம் இன்றைக்கு இந்த நிகழ்விலே உயர்த்தி பிடித்திருக்கிறது. நாம் தோழர்களை பாராட்டுவோம். எங்களை போன்றிருக்கிற வழக்கறிஞர்கள் உங்களோடு இருப்போம். தமிழ்நாட்டிலே எங்கே அநீதி இழைத்தாலும் அங்கே சாதிகளுக்கு எதிராய், மதத்துக்கு எதிராய் நின்று போராடுவோம் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி குறிப்பிட்டு வணக்கம். தனி சட்டம் ஏற்றிடுக, தனி சட்டம் ஏற்றிடுக, தனி சட்டம் ஏற்றிடுக, தனி சட்டம் ஏற்றிடுக.